ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. புதிதாக திருமணமான தம்பதிகள் இருவரும் கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். சிவா மெதுவாக வந்து சிந்துவை பின்புறமாக கட்டி அணைக்க, சி விடுங்க, கோவிலுக்கு கிளம்பும்போது இப்படியா? வெக்கப்பட்டு தள்ளி விட்டு ஒதுக்கினாள். திருமணம் முடிந்து 2 நாட்களே ஆன சுட சுட காதல் ததும்பும் இனிய தம்பதிகள். காதல் கீதல் இல்லைங்க, தரகர் மூலமா பொண்ணு பார்த்து பெரியவர்களால நிச்சயத்தை நடத்த திருமணம் தாங்க. அம்மா, அத்தை, சொந்த பந்தங்கள் அனைவரும் இவர்களின் கோவில் பயணத்துக்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்க, சிந்துஜா இங்க வாமா, அத்தை அழைக்க. எதுக்கு எதுக்கு இங்க நிக்கிற? வெளியில போடி என்ற ஒரு கீச்சு குரல் அவள் காதருகே கேட்க விக்கித்து நின்றாள். சுற்றும் முற்றும் பார்க்க தனது அருகே யாரும் இல்லை. சிவாவும் பாத்ரூமில் இருந்தான். சற்று யோசித்து, ச ஒன்றும் இல்லை என்றவளாக வெளியில் வந்தாள். என்ன சிந்து மசமசன்னு நின்றுகிட்டு இருக்க? மாப்பிள்ளை எங்க? கிளம்பிட்டாரா? அம்மா இருந்தாள். மா, அவர் கிளம்பிக்கிட்டு இருக்காருமா. பாத்ரூம்ல தாமா இருக்காரு. இன்னுமா குளிக்கிறான்? கேட்டுக்கொண்டே போனவர் தடால் என்று சத்தம் பாத்ரூமில் இருந்து வர அனைவரும் திக்கென்று அரைக்கதவை திரும்பி பார்க்க சிந்துதான் முதலில் ஓடினாள். பாத்ரூம் உட்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. ஒரு கணம் பயத்தில் மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. பாவா, உள்ள வலிக்கு விழுந்துட்டாரோ என நினைத்து இதயம் பக் பக் என அடித்துக்கொள்ள அப்படியே மயங்கி சாய்ந்தாள். சிந்துவை பிடிப்பதா, பாத்ரூமில் விழுந்து கிடக்கும் சிவாவை பார்ப்பதா? குழுமிய கூட்டம் திகைத்து நிற்க ராமலிங்கம் முன்வந்தார். சிந்துவின் மாமனார், சிவாவின் அப்பா. எல்லாரும் நகருங்க, என்னமோ தடால்னு கீழே விழுற சத்தம், சிவா வலிக்கு விழுந்துட்டானோ என்னமோ என்றவாறு கதவை ஒரு தட்டு தட்டி கொண்டே, சிவா சிவா என்னாச்சுப்பா? கதவை உடைக்கலாம் என முடிவு செய்ய வெளியில் ஆரவாரம் கேட்டு சட்டென மயங்கி கீழே கிடந்த சிவா கண் திறந்து பார்க்க ஒரு நிமிட நிதானத்துக்கு பிறகு, அப்பா எனக்கு ஒன்றும் இல்லப்பா, சும்மா தடுக்கி விட்டுடுச்சு, பக்கெட்டு தான் விழுந்துடுச்சு, இதோ வெளியில வரேன் என்றவன் எந்திரிக்க முற்பட இடுப்பில் சரியான அடி போல யாரோ பிடித்து தள்ளிவிட்டது போல உணர்ந்தான். மெதுவாக பைப்பை பிடிந்து கொண்டு எழுந்து நின்றான். ஒரு துண்டை சுற்றியபடி லேசாக தாங்கி நடந்து வெளியே வந்தான். அப்பா சிவாவை தாங்கி பிடித்தார். சிவாவின் அம்மா பாத்ரூமை எட்டி பார்க்க அங்கே நிசப்தமான அமைதி. உள்ளே சென்றால் வாளி மட்டும் சாய்ந்து கிடக்க நிமிர்த்தி வைத்துவிட்டு திரும்பினார். தண்ணீர் குழாய் சொட் சொட் என சொட்டி கொண்டிருந்தது. கண்களை நாலா பக்கமும் சுழல விட்டாள். சச்சோ, தண்ணி நல்லா மூடாம இருக்கு என்றவாறே நன்கு டைப் பண்ணிவிட்டு வெளியே போகலாம் என மறுபடியும் திரும்ப தொப்பென்ற சத்தம் மீண்டும் தூக்கி வாரி போட விழி பிதுங்கி விடுவது போல் பார்த்தாள். சோப்பு டப்பா கீழே விழுந்து கிடக்க இவ்வளவுதானா என்பது போல அதையும் எடுத்து வைத்துவிட்டு வெளியே வந்தாள். நடு முற்றத்தில் கூடியிருக்க சிந்து தன் தாயின் சாய்ந்திருந்தாள். கண்களில் வெளியேற துடிக்கும் கண்ணீர் துளிகள். சிந்துவின் தாய் காமாட்சி, சிந்துவின் அப்பா கிருஷ்ணசாமி, சிவாவின் அப்பா ராமலிங்கம், சிவாவின் அம்மா ராசாத்தி, சிவாவின் பாட்டி பாப்பாத்தி, தாத்தா கோவிந்தசாமி வந்திருந்த சில நெருங்கிய சொந்தங்கள் என அங்கே ஆர்ப்பாட்டமாக இருந்த வீடு சற்றே அமைதி. அனைவருடைய முகத்திலும் கவலை ரேகை. அமைதியை கலைத்தார் சிவாவின் தாத்தா. இப்ப என்ன ஆகி போச்சுன்னு எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாத்ரூம்ல புதுசா போட்ட மொசைக் தண்ணியும் சோப்பும் சேர்ந்து விழுந்துட்டான், அவ்வளோதானே? சின்ன அடி. என்ன சின்ன அடின்னு சொல்லிட்டீங்க? மாமா, அவன் புது மாப்பிள்ள, இடுப்புல நல்லா ரத்தம் கட்டியிருக்கு. சிவாவும் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். டாக்டர் கிட்ட போலாமாடா சிவா? அப்பா கேட்க, வேண்டாம்ப்பா, சின்ன அடிதான் என்றான். எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க சிந்துமா? சிந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். திருமணம் முடிந்து 2 நாட்களே ஆகியிருந்தபடியால் சொந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி கொண்டிருந்தார்கள். திருமணமான அன்றைய தினம் நினைவில் வந்து போனது சிவாவுக்கு. விடிஞ்சா முகூர்த்தம். நண்பர்கள் கட்டாயப்படுத்த பார்ட்டி என பக்கத்து ஊரில் இருந்த ஸ்டார் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி இருந்தார். அதன்படி குடி கூத்து எல்லாம் கோலாகலமாக எல்லாம் முடிந்து திரும்புகையில் நினைத்தாலே உடம்பு நடுங்கியது சிவாவுக்கு. திரும்புகையில் அன்றைய தினம் அம்மாவிடம் மட்டும் சொல்லிவிட்டு நண்பர்களுடன் கிளம்பும் போதே வாசல் படியில் எடுத்துக்கொண்டான். நல்ல வேலை ரத்தம் வரல. ஆனா எல்லாம் முடிஞ்சு திரும்பி வர்ற வழியில சிவா மட்டும் தண்ணி அடிக்கல. 4 நண்பர்களும் நல்ல போதை. அதனால அவங்கள கார்ல அள்ளி போட்டுக்கிட்டு வேகமா வரும்போது அந்த மயானத்தருகே கார் நின்று விட்டது. சாதாரணமாக சிவா பயப்பட மாட்டான். இறங்கி டிக்கியை திறந்து பார்க்க சென்று திறக்க முற்படுகையில் மயானத்திலிருந்து, வா சிவா வா வா, ஹி ஹூ என்ற நாராசமான குரலில் சத்தம். உடம்பு விரைத்து விட்டது. டிக்கியை மூடிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்து காரில் ஏறிக்கொண்டான். கார் கண்ணாடி லேசாக திறந்திருக்க சுற்றி பார்த்தான். பெரிய புளிய மரம் கிளைகளை விரித்து தலை விரித்தாடும் பேய் போல காட்சியளித்தது. திரும்பி மறுபக்கம் பார்க்க சுடுகாட்டில் பிணம் எறிவது தெளிவாக தெரிந்தது.
பிணம் வாடை காற்றில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. கண்ணாடியை லாக் செய்தான். டே சங்கர், எந்திரிடா. டே குமார். தட்டி பார்த்ததும் அசையாத நண்பர்களின் போதை உறக்கம். சட்டென்று மொபைலை எடுத்து அப்பாவுக்கு கால் பண்ணினான். திட்டுவாரோ, வாங்கிக்கிறலாம். இந்த சூழ்நிலையை விட அப்பா திட்டுறதே பரவாயில்ல என தோன்றியது. ஹலோ ஹலோ அப்பா, நான் தான்ப்பா. சொல்லு சிவா, எங்க இருக்க? உன் ரூமுக்கு போனேன், நீ இல்ல. எங்க போன இந்த நேரத்துல? நடந்ததை விவரித்தான் சிவா. நாலந்து ஆட்களுடன் இன்னொரு காரை எடுத்துக்கொண்டு போய் அவனையும் அவன் நண்பர்களையும் அழைத்து வந்தார் பத்திரமாக. அப்பப்பா, அதை நினைச்சா தூக்கி வாரி போடும். சிவாவுக்கு இதெல்லாம் விட தாலி கட்டி முடிஞ்சதுமே கான்ஸ்டபிள் வந்து விட்டார். மயானத்து ரோட்ல ஒரு கார் பாதி எரிஞ்ச நிலையில நிக்குது. விசாரிச்சதுல உங்க கார்னு சொன்னாங்க. சரி சரி, இதை இப்போ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி கான்ஸ்டபிளை அனுப்பினார். அப்பா சிவாவுக்கு தாலி கட்ட இருப்பு கொள்ளவில்லை. ஏதோ விவகாரம், போலீஸ் ரங்கன் வந்துட்டு போறாரு, அப்பாவை ஏதோ ரகசியமா சொல்லி அனுப்புறாரு. தாலி கட்டி சடங்குகள் முடிந்த கையோடு, அப்பா ஏன், என்னாச்சு? ரங்கன் வந்துட்டு போறாப்ல என்றான். அது ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. இல்லப்பா, சொல்லுங்க, என்னாச்சு என்றான். அப்பா கைகளை பிடித்து கொண்டு, நம்ம காரு நின்றுச்சுல்ல, மெக்கானிக் அனுப்பலாம்னு நினச்சிருந்தேன். அதுக்குள்ள போலீஸ் பார்த்துருக்கு. அது வந்து சொல்ல தயங்கியவர், என்னாச்சு சொல்லுங்கப்பா என்றான் படபடப்பாக. ஒன்றும் இல்லை சிவா, ஏன் பதட்டப்படுற? டிக்கில கொஞ்சம் பேன் ஆகியிருக்கு, அவ்வளோதான். அவ்வளோதானா? அப்பாடா என பெருமூச்சு விட்டான் சிவா. அப்பாவிடம் தன் கவலையை காட்டிக் கொள்ளாமல் தன் நண்பனை அழைத்தான். டே சங்கர், வாடா, டெரஸ்க்கு போய் வருவோம். போனார்கள். ஏண்டா, நேத்துல இருந்து கவலையா இருக்க, சும்மா ஜாலியா இருடா, புது மாப்பிள என்றான் சங்கர். இல்லடா, நேற்று என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. என்ன நடந்திருக்கோம்? நாங்கள் 4 பேரும் மட்டை. நீ கார் ஓட்டிட்டு வந்த, கார் நின்று போச்சு, வேற வண்டியில வந்துட்டோம். இதுக்கு போய் பில்டப் பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவானா? போடா இவனே என்றான் சங்கர். சரி சரி, எல்லாரும் வேலையை பாருங்க, இன்னைக்கு போக வேண்டாம் கோவிலுக்கு என்றார் பாட்டி. அதுவே சரியெனப்பட்டது அனைவருக்கும். இவை எல்லாம் நடப்பது நம்ம திருச்சியில தான். அங்க திருநெல்வேலியில உள்ள சிவாவோட அத்தை வீட்டுல துர்சம்பவம் நடந்து 30 நாட்களே ஆனபடியால் யாரும் சிவா திருமணத்துக்கு போகவில்லை. சிவாவின் அத்தை, அதாவது சிவா அப்பா ராமலிங்கத்தின் ஒன்று விட்ட தங்கை மகள் ஒரு சிறிய விபத்தில் அகால மரணமடைந்து விட்டாள். நிர்மலா, நிம்மி என அழைப்பார்கள். நிம்மியும் சிவாவும் ஒன்றாக வளர்ந்து விளையாண்டவர்கள்தான். இந்த பாலா போன சொத்து பிரச்சனை வரவும் பூர்வீகமான திருநெல்வேலி போயிட்டாங்க. நிம்மியோட தாய் சாந்தி, தந்தை கார்மேகம் அங்கே இருக்கும் தென்னந்தோப்பும் வீடும் பலசரக்கு கடையும் வேண்டுமென பெற்றுக்கொண்டு போனவர்கள்தான். 10 வருடமாக பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு நாள் அப்பா கிட்ட, நான் அத்தானை தான் கட்டிக்குவேன், வேற பொண்ணு பார்த்துட்டாங்களாமே, நீங்க போய் பேசுங்கப்பா என்றாள் நிம்மி. அவருக்கும் தெரியும் மகளோட விருப்பம். சொந்தத்தோட பகை எப்படி நாமா கேட்கறதென்று மிடுக்கு. பார்க்கலாம் என்றார் ஒற்றை வார்த்தையில். அப்பாவிடம் சொல்லி பிரயோஜனமில்லை என நினைத்து அம்மாவிடம் போய் கண்ணை கசக்கினாள். சரிடி, நாளைக்கு காலையில போன்லயே எங்க அண்ணன் கிட்டேயே பேசுறேன், விடு கவலைய என்றார். மறுநாள் காலை, நான் போன்ல பேசுறப்ப அப்பா இருந்தா சரிப்பட்டு வராது, நீ அவரை அழைச்சிக்கிட்டு டவுன் வரைக்கும் போயிட்டு வா என்றார். அப்பா, என்னோட செயின் அருந்திருக்கு, போய் பத்த வச்சுக்கிட்டு வரலாம், கிளம்புங்க. இதுக்கு ஏமா நீ வரணும்? நானே பத்த வச்சுட்டு வர்றேன். அப்பா, நான் கொலுசு மாத்தணும், வாங்கப்பா. பிடிவாதம் துடுக்கு நிம்மி. அழகிலும் தேவதை இருவரும் கிளம்பினார்கள். நாளை வருவதை இன்றே அறியும் வித்தை யாருக்கும் தெரியாதே. நிம்மி என்ற தேவதை ஆவியாவால் என யாருக்கு அழைத்து போகும் அப்பா அறிவாரா? அங்கே ஒரு பேராபத்தை அறியாத பேதை பயணப்பட்டாள். ஆனந்த குதூகலத்துடன் மீண்டும் வருவாள் நிம்மி, காற்றோடு கலந்து. பகுதி 2. நிம்மியும் அப்பாவும் வீடு தாண்டி முதல் முடக்கு திரும்ப ராட்சத வேகத்தில் வந்தான் லாரியில் யமர்தர்மன். ஒரே வீசு வீசி எரிந்து விட்டான். லாரியை தூரத்திலேயே பார்த்துவிட்டு, அப்பா லாரிப்பா, அப்பா அப்பா அப்பா. கடைசியில் அப்பா நிம்மியிடம் பேசியவாறு மகள் கூப்பிடுவதை கூட கவனிக்காமல் தான் அப்பாவை இழுத்து போட்டிருந்தது. கூட்டம் கூடிவிட தாறுமாறாக ஓடிய லாரியை தூரத்திலேயே பார்த்துவிட்டு பலர் கத்த, இறங்கி அங்கிருந்து ஓடி மறைந்தான் டிரைவர். நிம்மி நிதானமாக யோசித்துவிட்டு எழுந்து நின்று முற்றிலும் பார்த்தாள். கூட்டம் அப்பாவை சுற்றி. ஐயோ, அப்பாவுக்கு என்னாச்சு தெரியலையே என நினைத்தவளாக ஓடி சென்று அப்பா அருகே அமர்ந்து, அப்பா அப்பா, கண்ணை திறந்து பாருங்கப்பா என கத்தினாள். அப்பாவை சுற்றி கூட்டம். யாராவது ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்களேன் கத்தினாள். இவளை யாருமே சட்டை செய்யவில்லை. யாருமே நிம்மி கத்தி பேசுவதை கவனித்ததாகவே தெரியவில்லை. போலீஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் அனைத்தும் வந்துவிட்டது. அப்பாவுக்கு உயிர் இருக்கும் என்று ஒருவர் சொல்ல முதலில் அப்பாவை ஏற்றினார்கள். என்ன ஆச்சரியம், என்னை யாருமே கண்டுகொள்ளவில்லையே. அதோ அந்த அம்மா கத்திக்கொண்டே ஓடி வருகிறாள்.
அம்மா அழாதீங்க, உங்க கணவருக்கு காலில் மட்டும்தான் அடியாயிருக்கு, பதறாம வாங்க, உங்க பொண்ணை பாருங்க என்றபடி அம்மாவை கைத்தாங்களாக அழைத்து போக, என்ன அதிசயம், நான் தான். நிம்மியின் உடல் கீழே இரத்த வெள்ளத்தில். அருகே போய் பக்கத்தில் அமர்ந்து பார்க்கிறாள். அதிசயமாய் ஆச்சரியமாய் கண்களை அகலமாய் விரித்து பார்க்கிறாள். நம் உடம்பை தூக்கி செல்கிறார்களே, ஒரு நிமிடத்தில் எல்லாம் மாறிவிட்டதா? அதோ அம்மா, நான் பக்கத்துல நிக்கிறத கூட தெரியாதவளா தன்னோட உடம்பின் பின்னாலேயே கதறியபடி ஓடுறாளே, இந்த உலகம் இவ்வளோதானா என தோன்றியது அவளுக்கு. நேராக தன் இஷ்ட தெய்வம் காளியம்மன் கோவிலுக்கு சென்றாள். கதவு திறந்திருக்க உள்ளே காலை எடுத்து வைக்க தூக்கி வீசி தள்ளப்பட்டாள். ஏ காளியம்மா, என்னை வா வெளியில தள்ளி விடுற, நான் எத்தனை வெள்ளி செவ்வா விளக்கு போட்டிருப்பேன், கையேந்தி கும்பிட்டேனே, எனக்கும் என் மாமனுக்கும் திருமணம் பண்ணி வையின்னு உன்கிட்டதான முதல்ல கேட்டேன். தாலி கட்டுவாரு உனக்குன்னு உத்தரவு கொடுத்தியே, இப்ப இப்படி அனாதையா ஆவியா புலம்ப வச்சுட்டியே, இது உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு? நான் பேசுறது மற்றவங்களுக்கு வேணும்னா காதுல கேட்காம போகட்டும், உனக்கு கூடவா கேட்கல? கதறினாள், துடித்தாள், துவண்டாள். ஒரு வெள்ளிக்கிழமை அன்று அம்மாவுடன் காளியிடம் வந்து உத்தரவு கேட்டாள். இந்த தெய்வமும் உத்தரவு கொடுத்ததே எப்படி? பூசாரி தாத்தா கிட்ட போனா அன்றொரு நாள், தாத்தா காளிகிட்ட உத்தரவு கேட்கணும் என்றார். கேட்டுடலாம் தாயி என்றவர் எலுமிச்சை பழம் எடுத்து காளிதேவியின் மடியில் வைத்து எளிமையான முறையில் தீபம் ஏற்றி மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கனி உருண்டு வந்து விழுந்துவிட இவளுக்கு ஆச்சரியம். ஆனால் அங்கிருந்தவர்களும் அம்மாவும் இப்படித்தான் உத்தரவு கொடுப்பா இந்த அம்பிகை என சொன்னார்கள். பூசாரி தாத்தாவும் நீ நினைச்சு வந்த காரியம் நடக்கும், கவலைப்படாத என்றாரே. ஆத்தா, இது என்ன உன் விளையாட்டு? நான் என்ன பாவம் பண்ண என்று ஆத்திரமாக கேட்டாள். நீ இப்போ வாய் திறந்து பதில் சொல்லலைனா இங்க வர்ற பக்தர்களை ஒவ்வொருத்தரா கொள்ளுவேன், உன் வாசல்லையே நிற்பேன், ஹஹா என்றாள் ஆங்காரமாக. காளி தேவி புன்னகையுடன் பார்த்துவிட்டு, மகளே, நான் சொல்வதை கேள், இப்பொழுது செல், இரவு 1 மணிக்கு திரும்பவா, சந்நிதியிலிருந்து வெளியில் வந்து சில விவரங்களை காட்டுகிறேன், நீயே தெரிந்து கொள்வாய். என் பக்தர்களை ஒன்றும் செய்யாமல் போ, உன் தாயை பார்த்துவிட்டு போ என்ற அசரீரியாக நிம்மி காதுகளின் அருகாமையில் காளித்தாய் கட்டளையிட சாவி கொடுக்கப்பட்ட பொம்மை போல அந்த இடத்தை விட்டு அகன்றாள். நேராக வீட்டுக்கு சென்றாள். அங்கே அம்மா கதறி தொண்டை வறண்டு மயங்கி கிடக்க ஆத்திரமாக வந்தது. அப்பாவுக்கு என்னாச்சு தெரியலையே. காத்துல கலந்து கதறி அழுத குரல் காற்றாய் கரைந்து போன கண்ணியின் ஆசை போல எல்லாமே மாயமான கொடுமடா. கோபம் கோபம் ஆங்காரம் வெறி கொண்டாள். தன் அறைக்கு சென்று சுற்றி பார்க்க ஆத்திரம் அதிகமாக எல்லாவற்றையும் எடுத்து வீசி எறிந்துவிட்டு கதறி அழுதாள். எல்லாரும் ஓடி வந்தார்கள். நிம்மியோட ரூம்ல என்ன சத்தம்? 4-5 பேர் வந்து பார்க்க பேய் காத்தடிக்குது, அதான் ஜன்னல் திறந்திருக்குதானே என்றவன், சரி சரி நீங்கெல்லாம் போங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வர்றேன் என்றபடி எடுக்க குனிந்தான். ஓங்கி ஒரு அறை விட்டால் அவ்வளவுதான், கத்திக்கொண்டே ஓடி மறைந்தான். அவன் பக்கத்து வீடுதான். அடிக்கடி இவளை கிண்டல் செய்வான். கல்லூரி முடித்து வேலை தேடும் இளைஞன்தான். அவன் பெயர் சதீஷ். அதன் பின் 1 வாரம் காய்ச்சல் வந்து பினாத்திக்கிட்டு இருந்தான். கோடாங்கி பட்டி சாமியார் வந்து மந்திரித்து தாயத்து கட்டியதும் தான் சரியானான். அந்த பொண்ணுனா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் பயந்துட்டான் போல என்றார்கள் அனைவரும். அப்படியும் இப்படியும் உலாத்தினாள். இவள் போகும் இடமெல்லாம் காற்று சுழன்று அடித்தது. மாடுகளும் பூனைகளும் மிரண்டு ஓடின. நாய் விகாரமாய் ஓலமிட்டு ஓடியது. சில கருப்பு நிற நாய்கள் உற்று நோக்கி உரிமை விகாரமாய் குறைத்து அங்கே ஒரு அச்சமான சூழல் நிலவியது. பெண்களின் அழுகுரல் மட்டும் ஓங்கி ஒலிக்க போஸ்ட்மார்ட்டம் முடிந்து நிர்மலா உடல் கொண்டு வரப்பட்டது. ஒரு வெள்ளை போர்வையில். எல்லோரும் அடித்துக்கொண்டு அல அப்பாவுக்கு கால் 2 எடுத்தாச்சு, கண் முழிக்க 2 நாளாகும், நிம்மி செத்துட்டான்னு சொல்லல இப்ப என்றார்கள் அம்மாவின் உறவுக்காரர் ஒருவர். நிம்மி தன் மேனியை பொட்டலமாக கண்டாள். இரத்த வெறி ஏற்பட்டது. கோபம் அதிகரிக்க ஆவேசமானாள். வாசலில் இருந்த மரத்தை ஆட்டி அடியோடு சாய்த்தாள். பூவரச மரம். அதன் அடியில் அமர்ந்திருந்த இருவருக்கு அடிபட்டு ரத்தம் வெளியேற ஆக்ரோஷமாக தலைவிரி கோலமாக கொள்ளும் கோபம், உயிர் தாகம், இரத்த பசி கோர தாண்டவமாட தயாரானால். சாவுக்கு வந்திருந்தவர்கள் முகங்களில் பய பிராந்தி. பல காலமாய் வேரூண்டி இருந்தது மரம். பிணம் உள்ளே வரவும் பலத்த காற்றில் சாய்ந்து இரத்த காயங்கள் அதிர்ந்து போயினர் சாவுக்கு வந்த ஜனங்கள். பகுதி 3. நிம்மியின் ஆவி மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே சென்றது. சிவாவும் சிந்துவும் புதுமண தம்பதிகள் கோவிலுக்கு போக கிளம்ப வேண்டும். அதற்குள் சில அசம்பாவிதங்கள். சிவாவின் அப்பா ராமலிங்கம் தான் நம்ம ஜோசியர் சாமிக்கு ஃபோன் பண்ற இரு என்றவர் போனில் ஜோசியர் சாமி அவர்களை அழைக்க மறுமுனையில், ஹலோ யாரு? நான் தான் சுவாமிகள், சிவனேஷன் பேசுறேன். சாமி, நான் தான் ராமலிங்கம். ஓஹோ ராமுவா, என்னடா குழந்தைங்க கோவிலுக்கு கிளம்பிட்டாங்களா? இனிமேதான் கிளம்பணும். அதுக்குள்ள நீங்க வீடு வரைக்கும் வந்துட்டு போனா நலமா இருக்கும்.
நானும் சும்மாதான் இருக்கேன், கார் அனுப்பு வர்றேன் என்றார். சுவாமி சிவனேசன் வந்தார், இறங்கினார். வாசலில் காலை வைத்தவர் கால் தடுக்கி விட்டது. அப்படியே நின்று யோசித்து கழுத்தில் இருந்த ருத்ராட்சத்தை கையில் எடுத்து உருட்டி தென்னாடுடைய சிவனே போற்றி என்றபடி உள்ளே நுழைந்தார். யாருமே எதுவுமே பேசவில்லை. அங்கே ஓர் அமைதி. என்ன சொல்லுவாரோ என்ற பீதி அனைவர் மனதிலும். தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி குடிக்காமல் கீழே வைத்துவிட்டு பூஜை அறை எதுவென கேட்டு உள்ளே சென்றார். குத்து விளக்கு ஏற்றப்பட்டது. சாம்பிராணி காட்டினார். அவர் பூஜை போட ஆரம்பித்து மே உம் என்று அணத்திக் கொண்டே காற்றாக வெளியேறியது ஒரு உருவம். சிவனேசன் பூசாரி தாத்தா நடுகாலில் வந்து நின்றபடி அடித்தொண்டையால் கத்தினார். ஏய், வாசல்ல நிக்காத, உன்னை கொன்னுட்டானுங்க. உனக்கு யார பழி வாங்கணுமோ வாங்கு, இங்க எதுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க? ஆக்ரோஷமாக கத்தினார். பூசாரி அங்கிருந்தவர்கள் நடுங்கி போய் நிற்க, காற்று சூறாவளி போல அடிக்க, கதவுகள் அடித்துக்கொள்ள. ஏ பூசாரி, பொய் சொல்லாத, கொலையா, தற்செயலா நடந்த விபத்து, நீயே மாத்தி சொல்ற என்ற கொடூரமான குரல் மட்டும் வாசலில் இருந்து கேட்டது. போயிடு, உன் காலிக்கிட்ட கேள், எல்லாம் புரியும். உன்னை கொன்னுட்டாங்க, அவங்கள கண்டுபிடிச்சு பழிவாங்க. நான் சொல்றது பொய்னா என்னை முதல்ல கொல்லு, கத்தினார் பூசாரி. சற்று நேரத்தில் ஒரு பூகம்பம் வந்து அடங்கியது போல அமைதி நிலவ மீண்டும் பூஜை அறை சென்று ஒவ்வொருவராக அழைத்து விபூதி பூசினார். ஒரு சிறிய டப்பாவில் நிறைய மந்திரித்து விபூதி கொடுத்து, இது ரொம்ப பாதுகாப்பா வைக்கவும், தினமும் காலையிலையும் மாலையிலையும் எல்லாரும் பூசிக்கோங்க என்று சொல்லி பூஜையை முடித்து வெளியில் வந்து ஒரு சேரில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டார். அனைவரும் உயிர் பயத்தில் ஜில்லிட்டு போய் நின்றார்கள். இனி பயப்பட தேவையில்லை என்றார். அவர் சொல்வதை நம்பியதாக தெரியவில்லை. அவ்வளவு கண்களிலும் பீதி. தாத்தா கோவிந்தசாமி பூசாரி அருகே வந்தமர்ந்து, ஏண்டா, நாம ஒன்னா சுத்தின காலத்துல பார்க்காத பேயா இது? என்னடா புதுக்கதையா இருக்கு என்றார். சிவனேசன் பூசாரி தாத்தாவும் சிவாவின் தாத்தா கோவிந்தசாமியும் பாலிய நண்பர்கள். டே கோவிந்து, உன்னோட தம்பி குடும்ப வாரிசு தான் இது. திருநெல்வேலியில போய் செட்டில் ஆனாங்களே. ஆமா, என் தம்பி பேத்தி கார்மேகம், சாந்தி, அவங்களுக்கு கூட ஒரு பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு கூட கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னதா இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னியே, அதுக்கு என்ன இப்போ? அதுதான்டா, சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். என்னாச்சு சொல்லு, அதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நாள் சாயந்தரமா ஃபோன் வந்துச்சு, நானும் பேசினேன். உன் தம்பி பேத்தி சாந்தி பேசினுச்சு. என்ன இத்தனை வருஷமா மறந்துட்டு இப்ப திடீர்னு கேட்டேன். ஒரே பொண்ணு, அது என்கிட்ட என் அண்ணா ராமலிங்க மகனைத்தான் கட்டிக்குவேன்னு அடம் பிடிக்குது. ஒரே பொண்ணு, கொஞ்சம் செல்லமா வளர்ந்துட்டோம். ஒரு முயற்சி பேசி பாருங்க, நீங்க பெரிய மனுஷனா பேசுனீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க என சொல்ல, நானும் சரிமா பேசி பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணவே இல்லை. ஒரே சத்தம். நானும் சரி ஏதோ வேலை போலன்னு திரும்ப பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணி போனை காதல வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அங்க நடந்த கலாட்டா எனக்கு தெரிஞ்சது. பகவான் சித்தம் போல சாந்தி மகளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட். சாந்தி புருஷன் கார்மேகத்துக்கு 2 காலும் போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்லி முடிக்க சிவா கேட்டான், இங்க இருந்தப்போ என் கூட விளையாடுவாளே நிர்மலா, அவளா செத்துட்டா? அட ராமா, நல்ல பொண்ணாச்சே என்றான். கல்யாண வீடு, அதனால நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். அல்பாயுசுல செத்து ஆவியா அலைஞ்சா, உடலை எரிக்கலைன்னு அர்த்தம். 2வது, ஆவின்றது ஜீவன் தானே, அது தீட்டு கழிச்சு 30 நாளைக்கு அப்புறம் தான் எல்லாம் தாண்டி பயணிக்கும். அந்த ஜீவனுக்கு இப்போ உனக்கு திருமணமான விஷயம் தெரியாது. மேல பிரியமா இருந்திருக்கா. சரி தாத்தா, ஏதோ கொலைன்னு சொன்னீங்களே, அத சும்மா தானே சொன்னீங்க? இல்ல சிவா, அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. இதையும் என்னோட நாண திருஷ்டியில தான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு கொண்டாங்கன்னெல்லாம் இப்போ வேணாம், நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நீங்க கோவிலுக்கு போய் வந்தாதான் உங்களுக்கு தாம்பத்தியத்துக்கும் ஆபத்து இல்லை. சிவாவும் சிந்துவும் கிளம்பட்டும். ஐயோ, தனியாவா போவாங்க? ஆமா, போகும்போது நானும் போறேன். எனக்கு அந்த கோவில்ல கொஞ்சம் வேலை இருக்கு. 1 வாரம் தங்கி பூஜையை முடிச்சுட்டு வருவேன் என்றார். தாத்தா, நீங்க போகும்போது வருவீங்க, வரும்போது தனியா தானே வரணும் என்றான் புது மாப்பிள்ளை சிவா. ஆமா, வரும்போது ஒன்னும் செய்யாது. கோவிலுக்கு போயிட்டு வர்றதால அதோட சேட்டை எடுப்படாது, கவலை வேண்டாம் என்றார். அதன் பிறகு மூவரும் கிளம்பினார்கள். அங்கே செல்வோமா, திருநெல்வேலி காத்தான்குளம் நிர்மலா வீடு. மக செத்து போயிட்டான்னு நம்பவே முடியல பெற்றோரால். பிணம் எரியாமல் அகால மரணித்தால் புதைக்க கூடாது என்றனர் பெரியவர்கள். ஐயோ, என் மகளை எரிக்க வேண்டாம், பால் காய்ச்சினா கையில படும், சின்ன சூடு கூட தாங்க மாட்டா, பாவி எம வந்துட்டானே என்று கதறிய காட்சி காண்போரை கண்ணீர் விட செய்தது. ஒரு வழியாக புதைத்தார்கள். அதுவரை கொஞ்சம் சமாதானம்தான் நிர்மலாவின் அம்மாவுக்கு. தெருவில் அனைவரும் கொஞ்சம் மறண்டு போய்தான் இருந்தார்கள். இரவு ஆனதும் வீட்டை சாத்தி வீட்டினுள்ளே அடங்கி போனார்கள். நிம்மி பேயா அடையிறாளாம் என்று ஊர் முழுவதும் பேசப்பட்டது. கால் ஆபரேஷன் முடிந்து 5 நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு அழைத்து வரப்பட்ட அப்பா
துடித்து போனார். ஐயோ இறைவா, நான் செஞ்ச பாவமா என்ன துரத்துது? என் மக உயிரை வாங்கிடுச்சே, நான் என்ன செய்வேன்? என்னையும் கொண்டு போயிடு, இப்படியே நடக்க முடியாத பணமா ஆக்கிட்டியே, கதறினார். அவர் கதறுவதை அருகில் நின்று பார்த்தாள் நிம்மி. செய்வதறியாத அப்பாவின் காலடியில் அமர்ந்தாள். தந்தையை தொட்டு பார்த்தாள். கண்ணீர் வடித்தாள். தந்தைக்கு ஏதோ மகள் அருகில் அமர்ந்து தொடுவது போன்ற ஒரு உள்ளுணர்வு. சாந்தியின் சகோதரர் நிர்மலாவின் மாமா அருகே வந்தார். சாவுக்கு வந்தவங்க சாந்தி, நிர்மலாவோட தாய் கூட பிறந்தவங்க சடகோபன், அவர் மனைவி சரசு, ஒரே மக துர்கா. துர்காவுக்கும் நிர்மலாவுக்கும் ஒரே வயசு. எல்லாரும் அங்கிருக்க இனி அழுதாலும் புரண்டாலும் வரப்போறதில்ல. நம்ம நிம்மிக்கு ஆயுசு அவ்வளவுதான். என்ன பண்றது? இப்படி சாப்பிடாம கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? இந்த பாலையாவது குடிச்சிட்டு படுத்துக்கோங்க என்றனர். துர்காவும் நிர்மலாவும் ஒரே வயதை ஒத்தவர்கள், நல்ல தோழிகள். நிம்மி செத்துவிட்டாள் என்பது துர்காவால் நினைத்து பார்க்க முடியாதபடி வருத்தம், அழுகை. யாரிடம் சொல்வதென்று புரியாமல் இரவு மணி 10. எனக்கு என்ன, என் தோழிகிட்ட என்ன பயம்? அவ ஆவியாவோ பேயாவோ கூட இருந்துட்டு போகட்டும், என்கிட்ட பேசட்டும் என்று பயமில்லாமல் நின்றிருக்க, மேல் மாடியில் லேசான பூவின் மனம் வீச சுற்றிலும் உற்று பார்த்தாள் துர்கா. அங்கே காற்றில் அலைப்பாயும் கூந்தலுடன் லேசான விசும்பலுடன் நிம்மி வந்தாள். துர்காவின் கண்களுக்கு தெரிந்தாள். அவளை பார்த்தவுடன் ஐயோ நிம்மி என்றபடி கட்டி பிடிக்க ஓடினாள். வேணாம், அப்படியே நில்லு, பக்கத்துல வராத, உடல் எரியிற மாதிரி இருக்கும், வராத, என்ன கொலை பண்ணிட்டாங்களாம். எதுக்குடி? அதிர்ந்து போனாள் துர்கா. யாரு எதுக்குன்னெல்லாம் தெரியாது. நான் காளியம்மனை பார்க்க போறேன். நீ போய் என் அறையில படுத்துக்கோ. நான் போய் விவரத்தை தெரிஞ்சுட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். ஏண்டி நிம்மி, உன்னை கொன்னவங்கள நானே சும்மா விட மாட்டேன் என்று பல்லை கடித்தாள் துர்கா. உன் உதவி எனக்கு வேணுண்டி, உடல் தேவைப்பட்டா தருவியா? நிம்மி இதை பரிதாபமாக கெஞ்சுவது போல் கேட்டாள். என்னடி கேள்வி? உனக்கு ஏன் உடல் தானே வேணும்? நிரந்தரமா கூட எடுத்துக்கோ, உயிரை கூட தருவேண்டி உனக்காக, என்னோட உயிர் தோழி என அழ ஆரம்பித்து விட்டாள். துர்காவை எங்க இந்த நேரத்துல காணவில்லை என தேடிக்கொண்டு வந்து விட்டனர் துர்காவின் அம்மாவும் அப்பாவும். இவளோ தனியாக பேசி அழுவதை பார்த்தும் கலவரமாக யோசித்தபடி, ஐயோ நம்ம பொண்ணை பாருங்க, தானா பேசிட்டு அழுறாளே என்று தாயும் சேர்ந்து அழ ஆரம்பித்து விட, சட்டென்று நிலைமையை சரி செய்ய இந்த நேரத்தில் காணவில்லை என தேடிக்கொண்டு வந்தோம், வாமா என அனைவரும் படியிறங்கி வீட்டிற்குள் சென்றார்கள். நிம்மி அங்கே எங்கே சுற்றி கடைசியாக காளிதேவியிடம் வந்தாள். வா மகளே வா, உனக்கு முன் நான் காத்திருக்கேன். தாயே, ஏன் இந்த கொடுமை எனக்கு? யார் செஞ்ச பாவம்? ஏன் உயிரை பறிச்சது? என் தாய் அழுகிறா, தந்தை தவிக்கும் போது பார்க்க முடியல தாயே. காளிகாம்பாள் பதில் சொல்லணும் என அழுது புரண்டாள். மகளே, உன்னை கொலை செஞ்சு உன்னோட சொத்துக்களை அபகரிக்க உன் தாய் மாமன் சதித்திட்டம் நிறைவேறியது. அதை நிறைவேற்றிட்டான். என்ன தாயே, என்ன சொல்ற? சடகோபன் மாமா செஞ்சாரா? துர்காவோட அப்பாவா? அதிர்ந்தாள். கண்களை உருட்டி பற்களை நர நரவென கடித்தாள். காற்று சுழன்றடித்தது. பொறுமகளே, உன் ஆவேசம் கோபம் எல்லாம் ஒரு மண்டல வரதான். உன் மாமனுக்கு மந்திரவாதியோட சவகாசம் கிடைச்சிருக்கு. அது மூலமா உன்னோட உடலை எரிச்சிடுவான். அதுக்குள்ள நீ உன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறணும். நீ நினைச்சா நான் தெரிவேன், போய் வா என சொல்லி மறைந்தது காளியின் சாந்த ரூபமான தோற்றம். நேராக போலீஸ் ஸ்டேஷன் சென்றாள். லாக்கப்பில் இருந்த டிரைவரை பார்த்தாள். ஒரே ஒரு ஏட்டு உறங்கிக் கொண்டிருக்க கையை காட்டி ஆள் நிலைக்கு அனுப்பினாள். டிரைவரிடம் வந்தாள். கை நீட்டியதும் கதவு தானாக திறக்க ஆவேசமாக நாக்கை நீட்டியபடி உள்ளே சென்றாள். தூங்கிய டிரைவரை தட்டி எழுப்பினாள். ஓங்கி அறைந்தாள். ஐயோ பேயி பேயி என்று கண்ணை கசக்கி பார்க்க இன்னும் ஒரு அடி. தூக்கி சுவற்றில் நிறுத்தி ஆங்காரமாக சிரித்தாள். போலீஸ் ஸ்டேஷன் இடிந்து விழும் அளவுக்கு கொடூரமான தலைவிரி கோலமாக சிரித்தாள். பகுதி 4. உன்னை கொல்வதெல்லாம் என் விருப்பம். லாக்கப்பில் இருந்த டிரைவரை நன்கு நைய புடைத்தெடுத்தாள். கத்தினாள், கதறினாள், கையெடுத்து கும்பிட்டாள், மன்னிப்பு கேட்டான். ஆனால் வெளியில் தூங்கிய ஏட்டு கும்பகர்ணன் போல குரட்டை விட்டார். டிரைவரை துவைத்து போட்டுவிட்டு, உன்னை கொல்றதில்ல என் விருப்பம். உண்மையை சொல்லாம விடமாட்டேன். உன்னை சித்திரவதை பண்ணுவேன், சொல்லிடு, உன்னை விட்டுடுறேன் என்றால் ஆத்திரத்தில் தொங்கினான் பயத்தில். அந்தரத்தில் தொங்கினான் பயத்தில். உண்மையை உளறினான். தாயே, உங்க மாமா தான் என்னை செய்ய சொன்னாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடு தாயே. என் தவற உணர்ந்துட்டேன் தாயே, என்னை ஒன்றும் பண்ணிடாத மகளே என்று கதறினான். அப்படியே கீழே விழ வைத்தாள். கால் உடைந்தது. வெளியே வந்தால் ஆக்ரோஷமாக. கோவிலுக்கு கிளம்பி விட்டார்கள். முன்னேற்றம் அருளும் ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரிக்கும் திருச்செந்தூருக்கும் போகும் வழியில் நாகர்கோவிலிருந்து 15 மைல் தொலைவில் முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில் உள்ளது. ஆரல்வாய் மொழிக்கும் காவல் கிணற்றுக்கும் இடையில் உள்ளது தலைமை பீடம் முப்பந்தல். இசக்கியம்மன் தீர்ப்பும் சொல்வாள், தீயவர்களை தீர்த்தும் கட்டுவாள்.
சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் பந்தல் அமைத்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அன்றைய தின பூஜை முழுவதும் இவர்களின் வரவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடந்தேறுகிறது. சிறப்புடன் அனைவருக்கும் அன்னதானமும் செய்யப்பட்டது. ஆஸ்தான பூசாரி இத்தம்பதியிடம் ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த காயத்ரி மந்திரம் விஸ்வாமித்திரர் முனிவரால ஏற்றப்பட்டது. அவர் ஒரு சத்திரியர். ஆனா இத முக்காலமும் பிராமணர் ஐயர் ஜபிக்கிறாங்க. அதுதான் உண்மை. இத தினமும் பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து சித்தம் உடல் தூய்மையோட அகல் விளக்கேற்றி அதுக்கு முன்னாடி அமர்ந்து 108 முறை இல்ல 27 முறை, முடியாதவங்க 3 முறையேனும் ஜெபிக்க எல்லாமே கிட்டும், நல்லவே கிட்டும். ஜெயிக்கும் போது கிழக்கு அல்லது வடக்கு முகமா அமரும் போதும் தரையில ஒரு துணியோ பலகையோ போட்டு அமரணும். படிப்பும் கிட்டும், பயமும் தெளியும், ஒழுக்க நிலை பெறும், நிம்மதி கிட்டும். நான் முக்கிய கும்பாபிஷேக வழிபாடு செய்து முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறேன் என்று எல்லாத்தையும் முடித்துவிட்டு அனைத்தும் முடிந்து புறப்பட்டனர். பூசாரி சிவனேசன் ஐயா விபூதி பொட்டலங்களுடன் பிரசாதமும் கொடுத்து கையின் மணிக்கட்டில் ஒரு மந்திரத்தை கயிறை கட்டிவிட்டிருந்தார். அதுவரை கவனமா இருக்கணும் என்று கூறி வழி அனுப்பி வைத்தவர், நான் ஊருக்கு வர்றதுக்கு 1 வார காலம் ஆகும் என்றார். இருவரும் கிளம்பினர். டிரைவர் கார் ஓட்ட இருவரும் அமர கார் கிளம்பியது. இவர்களை கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தன 2 விழிகள். லேசான மழை நச நசவென தூறல் ஆரம்பித்தது. இருட்ட தொடங்கிவிட்டது. வேகமா போனா 4 மணி நேரம்தான், வீடு போய் சேர்ந்துடலாம் என்றார் டிரைவர் பாபு. என்னங்க டிரைவர், டீ சாப்பிடலாமா? சிவா கேட்டான். சாப்பிடலாங்க தம்பி, கொஞ்ச தூரத்துல பேக்கரியை பார்த்து நிறுத்துறேன் என்று கூறினார். ஐயங்கார் பேக்கரி கண்ணில் பட அப்படியே இறங்கினார்கள். மூவரும் டீ அறிந்துவிட்டு காரில் ஏறுவதற்குள் பேய்மலை பிடித்து கொள்ள, தம்பி கொஞ்சம் பொறுத்து கிளம்புங்க, ரொம்ப மழை பெய்யுது, போற வழி சளி இல்லாம இருக்கும் என்றார் டீ மாஸ்டர். இல்லைங்க, உடனே கிளம்பணும் என்றபடி காரில் ஏறினார்கள். கார் சில மைல்கள் கடக்க பின்னாடியே வந்து கொண்டிருந்தாள் நிம்மி. காற்றின் வேகமும் மழையும் அதிகமாக தண்ணீர் அங்கங்கே தேங்கி நிற்க அதற்கு மேல் கார் ஓட்ட முடியாமல் திணறினார் டிரைவர். இன்னும் 2.5 மைல் போகணும் என்றார் தம்பி. இனி கார் நகராது, தண்ணி நிறைய ஓடுது, ஏதாச்சும் கடை வீடு தென்பட்டா கூட போய் ஒதுங்கிடலாம், மழை விட்டதும் கிளம்பலாம் என்றார் டிரைவர். சரிங்கண்ணா, ஓரமா நிறுத்திடுங்க என்றான். தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிய வீடு போல இருக்கு என நினைத்தவாறு வண்டியை ஓரங்கட்டி விட்டு சுற்றிலும் பார்க்க இருள் சூழ்ந்திருக்க ஒரு பங்களா தெரிந்தது. மெதுவாக மூவரும் இறங்கி நடக்க நெற்றியில் இட்ட திருநீரு அழிந்தது. அந்த ஒதுக்குப்புற பங்களாவின் வாசலில் ஒரு வாட்ச்மேன். கண்ணங்கரையில் என்று முகம், பற்கள் வெண்மையாக பளீரென சிரித்தான். ஈ, வாங்க, என்ன மலைக்கு ஒதுங்கணுமா? ஈ என்றான். அவன் முகத்தில் ஒருவித அமானுஷ்யம் இருப்பது போல் இருந்தது. இப்போதைக்கு இந்த இடமாவது கிடைச்சதே என மழை விட்ட பிறகு போய்விடுகிறோம் என்றார் டிரைவர். சரி சரி வாங்க, இது யாரு, புது தம்பதியா? போய் படுத்துக்கோங்க என்றபடி விழியை உருட்டி பார்த்தான். சிவாவையும் சிந்துவையும் முழுங்கி விடுவது போல பார்த்தான். உள்ளே சென்றனர். அழகிய பங்களா, யாருமே இல்லை. கீழே சிவப்பு நிற கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தபடியால் மூவரும் அமர்ந்தனர். கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்த டிரைவர் என்ன தோன்றியதோ, தம்பி நான் காரிலேயே தூங்கிக்கிறேன், மழை விட்டது வந்து எழுப்புறேன், நீங்க தூங்குங்க என்றபடி எழுந்து கொண்டார். சரி, நீங்க மழை விட்டது வந்து கூப்பிடுங்க என்றான் சிவா. அப்படியே கிளம்பினார் டிரைவர். சிந்து படுத்துக்கொள்ள அலைச்சல், உடனே உறங்கி போனாள். சிவாவுக்கு தூக்கம் வரவும் இல்லை. மனதில் இனம் புரியாத பய உணர்ச்சி. சுற்றிலும் சில்வண்டின் சத்தம், இடியும் காற்றும் சத்தம். சட்டென கண்களை மூடி படுத்துக்கொண்டான். இறுக்கமாக சிந்துவின் கைகளை பற்றி கொண்டு வராத தூக்கத்தை வலுக்கட்டாயமாக படுத்தி கொண்டிருக்க அங்கே எரிந்து கொண்டிருந்த விளக்கின் ஒளி மறைந்து இருட்டு ஆட்கொண்டது. இருட்டில் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். ஒன்றும் கண்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. மிக அருகே யாரோ நடக்கும் ஓசை கேட்டது. காதுகளை கூர்மையாக்கி கொண்டான். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு கவனிக்கலானான். அங்கும் இங்கும் யாரோ உலாத்த தனதருகே ஏதோ உருவம் வந்து உற்று தன்னை பார்ப்பது போன்ற பிரமை. இருளில் மிளிரும் 2 விழிகள் விரிந்து அவனை அப்படியே பார்த்த வண்ணம் விழி அசையாமல் நிலைத்து நிற்க ஒரு கணம் அரண்டு அப்படியே மூர்ச்சையாகி போனான். நிம்மியால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இறைவனின் அருட்பிரசாதமும் இறை துணையும் அவர்களுடன் இருக்க செய்வதறியாது தவித்தாள். அங்கேயே நின்று கொண்டே அழுதாள். நிம்மி, இரவு முடியட்டும், அழுது விட்டு மறைந்து சென்றாள். யாரோ வேகமாக அடிப்பது போல் இருக்கிறது, மழை நீர் முகத்தில் விழுகிறதே என்று இறுக்கி பிடித்து கொண்டிருந்த விழிகளை கஷ்டப்பட்டு திறந்தான் சிவா. சிந்துவும் கண் விழித்தாள். என்ன ஆச்சரியம்! சுற்றிலும் சில ஆண்கள், ஒருவர் கையில் வேப்பிலை, ஒரு சொம்பு தண்ணீர். எழுந்து கொண்டான். கண்களை கசக்கிட்டு என்னவென்று புரியாமல் விழிக்க, தம்பி சுத்தி பாருங்க, இது பாலடைஞ்ச பங்களா,
பகல்லே யாரும் வரமாட்டாங்க. இங்க 2 பேர் தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டாங்க. பேய் பங்களான்னு சொல்லுவோம். இங்க எப்படி வந்து தங்குனீங்க என்றார் ஒருவர். அப்பொழுதுதான் கவனித்தான், பாலடைந்து போய் கிடந்தது பங்களா. இரவு பார்த்த வாட்ச்மேனும் இல்லை. ஆச்சரியம். வெளியில் வந்தனர். சுல்லென்ற வெயில். தப்பித்தோமே ஒழிய என கிளம்பினார்கள். இரவு முழுவதும் யாரோ அலற சத்தம் கேட்டது எனக்கு என்றாள் சிந்து. இரவே வரவேண்டிய பிள்ளைகள் இன்னும் வரவில்லை என்று தவித்து போயினர் வீட்டில் உள்ளவர்கள். போன் பண்ணலாம் என்றால் நாற்றீச்சாக இருந்தது. ஒரு வழியாக இருவரும் வந்து சேர்ந்தனர். எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சதா? பூஜை முடிஞ்சு பயணம் நலந்தான சிவா? நல்ல விதமா போயிட்டு வந்தோம் தாத்தா என்றான் சிவா. எதுவும் முடியாமல் போனதாக எண்ணினாள் நிம்மி. நமக்கு என்ன வேணும் சிவா? ஆனா அவனுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இதை கூட தெரிஞ்சுக்கிறாம இருந்திருக்கேன். நான் அவனை அடையணும்னா அங்க இன்னொரு பொண்ணோட உயிரை எடுக்கணும். நானும் ஒரு பொண்ணு தான். அவ்வளோ கேவலமானவளா நான்? இந்த பாலா போன சொத்துக்காக என்ன தீத்து கட்டின என் சொந்தங்களே. நினைக்கையிலே கோபந்தான் அதிகமா வந்தது. நேராக தன் வீட்டை அடைந்தாள். தன் தாயிடம் சென்றாள். அம்மா. அழுதது வற்றிய கண்ணீருடன் வறண்டு போன உதடு, சொல்ல முடியாத சோகம். கண்டதும் கட்டிப்பிடித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அம்மா அம்மா. நிம்மியின் குரல் அழைப்பு ஏகாந்தமாய் காதில் உரசி செல்ல, ஐயோ என் மக கூப்பிடுறாளே. இறைவா, என் மகளுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. என்னையும் அழைச்சிட்டு போயிடு இறைவா. அம்மா கத்திக்கொண்டே ஓடி மயக்கமுற்று விழுந்தாள். சுற்றிலும் சொந்தங்கள் கூடிவிட அம்மா முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு கண் விழித்தாள். மகளே நிம்மி, எங்கடா போன? திரும்ப திரும்ப மயக்கமுற்றாள். பார்த்த நிம்மிக்கு தாங்க முடியாத துயரம். ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனம் பதைத்தது. டாக்டர் வரவழைக்கப்பட்டு வீட்டிலேயே அம்மாவுக்கு குளுக்கோஸ் ஏற்றப்பட்டது. மயக்க ஊசி கொடுத்து தூங்க செய்தார்கள். லேசான சடேஷன் கொடுத்திருக்கேன், தூங்குவாங்க, பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க என்றார் டாக்டர். அம்மா அருகிலேயே மாமா, அத்தை, இந்த பாவிகள்கிட்ட நம்ம தாய் கவலையோட செய்வதறியாது தவித்தாள். மெதுவாக தன் தோழியிடம் கூறுகிறாள், காதில் ரகசியமாக, உன்கிட்ட பேசணும் நிம்மிதா என புரிந்து கொண்டு சுற்றிலும் பார்த்தாள். எல்லோருடைய கவனமும் அத்தை பக்கம் இருக்க மெதுவாக நகர்ந்தாள் மேல்மாடி நோக்கி. மேலே போனதும் கதறி அழுதாள் துர்கா. நிம்மியும் காற்றோடு கதறினாள். தோழிகள் கதறுவது காற்றுக்கே வலித்திருக்கும் போல சுழற்றி அடித்தது. படைச்சவனுக்கே உயிரை எடுத்தவனுக்கும் கூட கலங்கிவிடும் அளவுக்கு அழுதாள். நிம்மியின் கதறலில் காளிதேவியின் சன்னதியில் சிலையின் கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள் வடிந்தன. தோழிகளை தேற்ற யாரும் இல்லை. யாருக்கோ கேட்டதோ இல்லையோ, அந்த தாயின் இதயத்தின் உள்ளே நுழைந்து தட்டி எழுப்பது. ஐயோ இறைவா, என் மக அலற சத்தம் கேக்குதே என்றாள் அந்த தாய். பொண்ணா பிறந்து தாயா மாறி சேய பிரிஞ்சு சாகாம சாகுறேனே, கொடுமையோட உச்சமே, கொன்னுடு என்னையும். தவித்த அந்த தாயுள்ளம். கலர் கலராய் துயரங்கள் மனித வாழ்வில் கடந்தே போகிறோம் நாள்தோறும். பகுதி 5. தாய் தவிப்பதைக் கண்டு கலங்கி நின்றாள். துர்காவிடம் பேச வேண்டுமென மேல்மாடிக்கு சென்று காத்திருந்தாள். துர்கா வந்துவிட இருவரும் அழுதனர். அங்கே யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில் இருந்தனர். கண்களை துடைத்து கொண்டே, சொல்லுடி நிம்மி, நீ இருக்கியா? ஆமா இதோ. தன்னை தெரியும்படி செய்தாள். என்னடி நடக்குது? என்ன நடக்குதுன்னே தெரியல, குழப்பமா இருக்கு. துர்கா சொல்ல, எல்லாமே உன் அப்பாவோட பண பேராசைதான் காரணம். சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. என்னை ஆள் வச்சு கொன்னதும் உங்க அப்பா தான். இந்த சொத்துக்கள் அணைச்சும் இந்த சொத்துக்கள் எல்லாம் ஒரே மக உனக்கு சேரணுங்கிற ஆசை. இப்போ சொல்லு, உன் அப்பா என் மாமனை என்ன செய்யட்டும்? நீயே முடிவையும் சொல்லு. என் தாயோட நிலை, தந்தையோட நிலையை பாத்தியா? சொல்லுடி சொல்லுடி, என்ன பண்ண? ஆங்காரமாக கத்தினாள். கண்ணில் வழிந்த நீருடன் ஸ்தம்பித்து போனாள் துர்கா. என்ன ஈன செயல்! கேவலம்! சொத்துக்காக கொள்றது, உடலுக்காக பொண்ணை கற்பழிச்சு கொள்றது, காதலிச்சா ஜாதிக்காக கொள்றது, இதுக்கு முடிவே இல்லையா? துர்கா கோபமாக பேச, ஆமா, பெண் சுதந்திரம் வந்தாலும் பெண்ணுக்கு இழைக்கப்படுற கொடுமைகள் தீர்வுக்கு வழிகள் இல்லையா? அழுது அரற்றினாள் துர்கா. இதுக்கு வழி சொல்ற என்றவள் வேகமாக சென்று மாடியிலிருந்து கீழே குதிக்க எத்தனித்தாள் துர்கா. சட்டென்று நிலைமையை புரிந்து கொண்டு தடுத்து நிறுத்திவிட்டு, ஏண்டி நீயும் என்னை விட்டு பிரிஞ்சு போக முடிவு பண்ணிட்டியாடி? நிம்மி கேட்டாள். ஆமாண்டி, நான் இங்கிருந்து குதிச்சு செத்துட்டா என் அப்பாவோட கொட்டம் அடங்கும். என் உடல்ல நீ புகுந்து உன் பெற்றோரோட நல்லா வாழவும் முடியும் என்றாள் துர்கா. ஐயோ அசட்டு தோழி, இப்படிதான் முட்டாள்தனமா முடிவெடுப்பியா? அங்க பாரு, இவ்வளோ தூரத்துல இருந்து நீ விழுந்தினா உடல் சிதைஞ்சு எப்படி நான் உள்ள இருந்து வாழ முடியும்? மேலும் எனக்கு நிறைவேற்ற 2 கடமைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ. உன்னை கொன்னு அதுல சுகப்பட நான் அவ்வளோ கேடுகட்டவ இல்லடி. ஐயோ இறைவா, செத்தும் நல்லவளா இருக்கியே நிம்மி, விம்மினாள் துர்கா. கண்களை துடைத்தபடி, சரி சொல்லு, நான் என்ன செய்யணும் இப்போ? துர்கா கேட்டாள். உன் தந்தையோட நடவடிக்கைகளை கவனமா பாரு. மேலும் ஒற்றை ஆளா தனியா இப்படி எல்லாம் செஞ்சிட முடியாது. யாரோ துணை நிற்கிறாங்க, அதை முதல்ல கண்டுபிடி என்றாள் நிம்மி. தெரியும் நிம்மி,
யார் கூடயாவது கூட்டு சேர்ந்து இந்த அளவுக்கு பேராசை ஏற்பட்டதுன்னு. அவன் ஒரு மந்திரவாதி எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் பேரு வந்து இருளன். ஆமா, இருளாண்டின்னு சொல்லுவாங்க. பெரிய தாடி மீசை, கருப்பா இருப்பான். எப்பவும் வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பான். ஓஹோ, அவனா? மயானத்துல தெரிவான். அவனை நான் பாத்துக்கிறேன், விடு. அவன்தான் மாமாவை வசப்படுத்தியிருக்கான். நிம்மி சொல்ல. ஏண்டி இன்னுமாடி அந்த கொலகார பாவிய மாமான்னு சொல்ற? விடுதுர்க்கா, எல்லாம் ஏன் விதிப்பையன். இப்பதாண்டி ஞாபகம் வருது. அப்பா காலையிலேயே யார்கிட்டயோ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஃபோன்ல உடலை எரிக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. துர்கா சொல்ல அடுத்த நொடி ஏதோ புரிந்தது நிம்மிக்கு. சரி, நீ போக்கீல, எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வர்றேன் என்றாள். மறைந்த காற்றோடு கலந்தால் சென்று விட்டாள். ஆனால் துர்காவை 2 விழிகள் பார்த்து கொண்டிருந்தன. யார்? சிவா யோசனையாக அமர்ந்திருக்க சிந்து அருகில் வந்து அமர்ந்தாள். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சது தானே, அப்புறம் ஏன் இந்த வருத்தம் என்றாள். ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இப்பதான் ஏதோ இருக்குன்னு தோணுது என்றாள். சொல்ல விருப்பமில்லை என்றாள். சரி என்று எழுந்தாள். சட்டென கையை பிடித்து அமர செய்து சொல்றேன். செத்துட்டாளே நிர்மலா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நானும் அவளும் சேர்ந்துதான் வளர்ந்தோம். என் அப்பாவோட ஒன்று விட்ட சகோதரி தான் அவ அம்மா. எங்க கூட்டு குடும்பமா தான். எங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் பொய் பத்திரம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க முடிஞ்ச அளவு போராடி பார்த்துட்டு விட்டுட்டோம். பாட்டி தான் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு சாபு விட்டுச்சு. அதுதானோ என்னவோ, இப்ப அந்த பொண்ணு போயிட்டா. பாவம். அடுத்தவங்களுக்கு பாவமே பண்ணக்கூடாது. பேசிக்கொண்டே தூங்கி போனான். சிந்து பரிதாபப்பட்டாள். மானசீகமாக நிர்மலாவிடம் பேசினாள். உன்னை பார்த்ததில்ல, ஆனா நீ இறந்துட்டாலோ? நீ பாவம். எதுக்கு இப்படி வாழ்ற வயசுல செத்துட்டியே? உன் ஆன்மா அலையிறதா சொல்றாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு என்றவளாக மிக வருத்தமாக தனக்குத்தானே பேசிக்கொண்டு நிற்க, மிக அருகே காதோரம் மூச்சு விடும் உணர்வு. உடல் சில்லிட்டு போனது பயத்தில். இரவு நேரம். வீட்டு வாசலில் இருந்த வேப்ப மரத்தின் அருகே நின்றிருந்தாள். கையில் கட்டிய கயிறு அப்படியே இருக்க தைரியத்தை வரவழைத்து கொண்டு, யாரு? என்ன வேணும் உனக்கு என்றாள். உன் கணவன் கையால தாடி வேணும். குரல் மட்டும் கேட்டது. என்னை கொண்டு போடு, அப்புறம் என்ன, நீ வந்து இருந்துக்கோ என்றாள் சிந்து. அந்த வார்த்தைகள் நிம்மியை ஏதோ செய்தது. சிந்துவின் மீது இரக்கம் வந்தது. சிந்துவோ நிம்மியை நினைத்து வருந்தினாள். அந்த நேரம் கார்மேகம் மாந்திரிகன் அருகில் ஆலோசனையில். மாந்திரிகன் இருளன். இருளன் என்ற பெயர் கூட அவனை வைத்துக் கொண்டது. அவன் தாய் அவனுக்கு இருளப்ப குமரன் என்றே வைத்து குமரன் என்றே அழைப்பார். அவன் போக்கும் புத்தியும் சிறுவயது முதலே தவறான தேடலாகி கண்டித்த தாயை கொன்று அதை பார்த்துவிட்ட தகப்பனையும் கொன்று புதைத்தான். சண்டேஸ்வரிதான் தனது ஆத்ம தெய்வம் என அதர்வன வேத மந்திரங்களை தவறான போக்கில் உருவேற்றி துஷ்ட தேவதையை தன்வசம் படுத்தினான். அவனுக்கு கைப்பாவை தேவை. அதனால் கார்மேகத்தை தன்வசப்படுத்தினான். கார்மேகமும் இருளனும் சிறு பிராந்தியத்தில் ஒன்றாக பழகியவர்கள். இருளனுக்கு ஜாதகப்படி துர்கா தேவைப்பட்டாள். அதை நேரடியாக பெற்றுவிட முடியாது. அதனால் கார்மேகத்தின் போக்கில் செல்வது போல் நடித்தான். செத்துப்போன பெண் அவள் ஆவியாக அலைவது ஆபத்து. எனவே அவளை முற்றிலும் அழித்து விட வேண்டும். அதற்கு நீ அவளோட உடலை எரிக்கணும். சரி இருளா, உடனே செய்யற. உன்னால தனியா முடியாம போகும், நானும் வர்றேன். அவள் என்ன செய்யறான்னு பார்த்துடுறேன். சரி இருளா, நான் போகட்டுமா? இரவு சரியா 12 மணிக்கு மயானத்துக்கு பக்கத்துல வந்துடு. வரும்போது உன் மக துர்காவை அழைச்சிட்டு வா. ஐயோ, எதுக்கு ஏன் மக? முட்டாள், ஏன் பதற? அந்த ஆவி உன் மகளை கொன்னுடும். அதுக்குத்தான் உடலை எரிச்சிட்டு உன் மகளுக்கும் பூஜை செஞ்சு அனுப்புவேன் என்றான் மாந்திரிகன் இருளன். சரி என தலையை ஆட்டினான் கார்மேகம். இந்தா, இதுல மந்திரிச்ச மை இருக்கு. இதை வீட்டுல உள்ள எல்லாருக்கும் நெத்தியில தடவு. அப்பதான் உன் மகளை அழைச்சிட்டு வரும்போது எதுவும் சொல்ல மாட்டாங்க. உறங்கி கிடப்பாங்க, போ என்றான். அறுப்புக்கு வந்த ஆடு போல தலையாட்டி விட்டு சென்றான் துர்காவின் தந்தை. அதே மை துர்காவின் தந்தைக்கும் மந்திர நீர் மூலம் உள்ளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது அறியாத முட்டாளாக கைப்பொம்மையாக சென்றான். இவர்கள் பேசுவதை கவனித்தன இரு விழிகள். வீடு வந்தான் கார்மேகம். நான் விசேஷ பூஜையில வச்சிருந்த மைய கொண்டு வந்திருக்கேன். இதை தடவிக்கிட்டா நோய் நொடி எல்லாம் போகும் என்று பொய் சொல்லிக்கொண்டே பதிலை எதிர்பாராமல் ஒவ்வொருவருக்கும் தடவி விட்டான். வழக்கம் போல அனைவரும் சாப்பிட்டு உறங்கும் வரை காத்திருந்தான். மணி 12 ஆனது. எங்க மணி அடிக்கும் ஓசை. டான் டான் டான். 4 வீடு தள்ளி இருக்கும் வேப்ப மரத்தின் கிளைகளின் அசைவு, காற்றின் வேகம், மெல்லிய இருள், இரவு விளக்கு. மெதுவாக சென்றான். மகளை உலுக்கினான். லேசாக கண்விழிக்க எழுந்து அமரச் செய்தவளை, வா வா போகலாம் என்றதும் ஏதும் உணர்வற்றவளாக தந்தையை பின்தொடர அவர்கள் செல்ல பின்தொடர்ந்தன 2 விழிகள் மயானத்தை நோக்கி. சிந்து கணவனை பார்த்தாள். அசந்து தூங்கிக் கொண்டிருந்தவன் இவள் நிம்மியிடம் பேசிவிட்டு உள்ளே வர சட்டென்று எழுந்து அமர்ந்தான். திடுக்கிட்டாள். நீ போனதையும் பார்த்தேன், யாருக்கிட்டையோ பேசுறதையும் பார்த்தேன்.
ஏன், என்னாச்சு? சொல்லு என்றான் ஆதரவாக விரல்களை பிடித்துக்கொண்டு. சிந்து அனைத்தும் சொன்னாள். நாம நாளைக்கு நிர்மலா வீட்டுக்கு போலாம். ஏதாவது உதவ முடிஞ்சா உதவி செய்வோம். கவலைப்படாதுன்னு ஆறுதல் சொல்லி தூங்க வைத்தான். அவள் தூங்கிவிட்டாள். அவனால் தூங்க முடியவில்லை. நிர்மலாவை நினைத்தபடி. காலை விடிந்தது தெரியாத உறக்கம் சிந்துவுக்கு. ஏதோ சத்தம் கேட்டு கண் விழித்தவள் எதையோ பேக் பண்ணி கொண்டிருப்பதை பார்த்து, எங்க, என்ன விட்டுட்டு கிளம்பிட்டீங்க? காலையிலேயே என்னை எழுப்பியிருக்க கூடாதா என்றாள். சரி, குளிச்சுட்டு கிளம்பு என்றான். சரி என சென்றாள். அதற்குள் உள்ளே நுழைந்த அத்தையும் சிந்துவின் அம்மாவும், சிந்து தலைவலின்னு சொன்னியாமே, குளிச்சுட்டு வாமா, காஃபி சூடா சாப்பிடு என்றார் அத்தை. எங்கேயோ திருநெல்வேலிக்கு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னாரு மாப்பிள்ள, கிளம்பி வா வெளியே. அப்படியே நாங்களும் கிளம்புறோம் என்றார் அம்மா. பெண்ணை சீர்வரிசையுடன் மாப்பிள்ளை வீட்டில் விட்டு செல்ல வந்தவர்கள் கோவில் பூஜை என தங்கிவிட 2 வாரமாகி போனது. சிந்துவின் பெற்றோரும் கிளம்ப சிந்துவும் சிவாவும் கிளம்பினார்கள். சிந்துவின் அப்பாவின் பூர்வீகம் மயிலாடி என்ற ஊர். இது சிவா ஊரிலிருந்து, அதாவது கன்னியாகுமரி லட்சுமிபுரத்திலிருந்து காரில் பயணித்தால் ஒரு அரை மணி நேர பயணம். இவர்கள் விஸ்வகர்மா குலம், சைவம் மட்டுமே. சிந்து அப்பா ஒரு நகைக்கடையும் ஒரு சிலை செய்யும் கூடமும் வைத்து வேலைக்கு ஆட்களை போட்டுள்ளார். சிவாவின் அப்பா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸும் ஒரு நகை பட்டறையும் வைத்துள்ளார். சிவாவும் சிந்துவும் காரில் போய் கொண்டிருக்க திருநெல்வேலி மாவட்டம் நிர்மலா வீடு நோக்கி. நானே சொல்லணும்னு நினைச்சேன், நிர்மலா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு. பாவம் அவங்க என்றாள் சிந்து. அவங்க இப்ப இருக்கிற வீடு பழைய பங்களா, தாத்தா காலத்துல கட்டினது. அரண்மனை டைப்ல கட்டியிருப்பாரு. எங்க தாத்தாவும் நிம்மியோட தாத்தாவும் சேர்ந்து கட்டினது. அவர் இறந்துட எங்க தாத்தாவை ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க. தென்னந்தோப்பு, இந்த வீடு எல்லாத்தையும் எல்லாமே நிர்மலா அப்பா செஞ்ச வேலைதான். அத்தை பாவம், நல்லவங்க தான். பேசிக்கொண்டே வந்தார்கள். நிம்மி சிந்துவிடம் பேசிவிட்டு நேராக வந்தவள் காளியம்மன் கோவில் வாசலில் சற்று நிற்க, உள்ளிருந்து காளியின் நகைப்பு சத்தம் நிம்மியை உரச, எகத்தாளமாக ஆத்தா என்றாள். சீக்கிரம் வா, மயானத்துக்கு உன் கடமையை செஞ்சுட்டு வா என்ற காளி ஆத்தாவின் கர்ஜனை. துர்கா மயானத்தில் என்ன ஆனா? நிம்மியின் உடல் எரிக்கப்பட்டு விட்டதா? துர்காவையும் அவள் அப்பாவையும் தொடர்ந்து அந்த விழிகள் என்ன செய்தது? நிம்மி மயானம் நோக்கி ஆக்ரோஷமாக கிளம்ப, அங்கே ஒரு பூகம்பம் போல காற்று சுழன்று அடித்து மின்கம்பங்கள் சாய்ந்தது. முற்றிலுமாக இருளில் சூழ்ந்தது. கடலும் கொந்தளிக்க, உறங்கிய மக்கள் அனைவரும் பயத்தில் சில்லிட்டு போய் இசக்கியம்மனை தொழுது நின்றனர். மயானத்தில் நிம்மியின் உடலை எரிக்க தோண்டிக் கொண்டிருந்தான் துர்காவின் தந்தை. என்ன ஆச்சரியம்! குழிக்குள் பகுதி 6. மயானம். இரவு 12 மணி. இருள் சூழ்ந்திருக்க, ஆந்தைகள் அலற, விதவிதமான அச்சம் விளைவிக்கக்கூடிய ஒளிகள். இங்க உன் மகளோட இருக்கிறது ஆபத்து. நான் இவளை அழைச்சிட்டு என் இடத்துக்கு போறேன். நீ அவ உடலை எரிச்சிட்டு வந்துரு என கட்டளை இட்டான் இருளன் மந்திரவாதி. தலையை ஆட்டினான் துர்காவின் தந்தை சடகோபன். துர்காவும் மந்திரவாதியும் சென்றுவிட சடகோபன் மட்டும் நிம்மி புதைத்த இடத்தை வேகமாக தோண்டினான். குழிக்குள் குனிந்து பார்க்க என்ற என்ன ஆச்சரியம்! குழிக்குள் ஒரு வயதான கிழவனின் சடலம் புதைக்கப்பட்டிருந்தது. இங்கதானே புதைச்சோம். நான் இருந்தேனே, எப்படி போன மாறும்? இது எப்படி? அந்த இருளன் வேற போயிட்டான். அந்த சுடுகாட்டுல சுத்திக்கிட்டு இருந்த சில பேய்கள் அவனை சாப்பிட துடித்தன. ஆனால் முடியவில்லை. மந்திரவாதியால் மந்திரக்கட்டு போட்டுதானே வந்துள்ளான். அங்கே நிம்மி வந்தாள். அங்கே இவைகளை கூர்ந்து கவனித்துவிட்டு துர்கா சென்ற திசையை நோக்கி நகர்ந்து சென்றது இருவிழிகள். நிம்மி ஆச்சரியத்துடன் குடையை பார்க்க அவளுக்கும் ஆச்சரியம். தன் சக்தியால் பார்த்தாள். மிக மிக வியப்பாக இருந்தது. அந்த விழிகளை தொடர்ந்து சென்றாள். துர்காவை அமர செய்து அங்கே பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஒரு குழியில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. இருளன் அங்கே 2 செவ்வரளி மாலைகளில் ஒன்றை துர்காவின் கழுத்தில் அணிவித்து தனது கழுத்திலும் ஒன்றை அணிந்து கொண்டான். ஒரு மஞ்சள் கயிற்றில் தாலி இருந்தது. பூதாகரமாக இருளும், அங்கே மயான பூமியும், ஆந்தைகள் அலறலும், விகாரமான இருளரின் முகமும், கொழுந்துவிட்டு எரியும் ஓமகுண்டமும், செவ்வரளி பூவின் மனமும் அங்கே ஒரு அமானுஷ்யமாய் காட்சியளிக்க, துர்கா மட்டும் லேசான புன்னகையுடன் சிலை போல அமர்ந்திருந்தாள். துர்காவின் வாய் மட்டும் எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. துர்காவின் தந்தை சடகோபன் அங்கும் இங்கும் தேடினான். நிறைய பிணம் புதைக்க மேடுகள், சில மண்டை ஓடுகள், சில கை கால் என தனித்தனியே மனித எலும்புகள். ஒரு கண்ணங்கரையில் என நாயொன்று வாயில் கவ்விய மனித எலும்புடன் இவனை முறைக்க, அந்த இருளிலும் நாயின் விழிகள் பளிங்கு போல மின்னியது. பக்கத்திலேயே எரிக்கும் சுடுகாடு. மின் மயானம் வந்து விட்டதால் நிறைய வருவதில்லை எரிப்பதற்கு. சிலது வருவதுண்டு. அங்கே ஒரு சடலம் எரியும் வாடை காற்றிலை கலந்து சடகோபன் நாசியை தொட லேசான கிளி தட்டியது. அதுவரை தான் ஒற்றையாக நிற்கிறோம் என்ற எண்ணம் வரவில்லை. ஆனால் தற்சமயம் பயம் முழுமையாக கவ்விக்கொள்ள
முறைத்த கருணாய் எப்பொழுது தன்னை கவ்வுமோ என நடுங்கி மிரண்டு நிலைக்குத்தி நின்றான். இங்கே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே ஓயாமெரி சுடுகாடு உள்ளது. ஓயாமல் எரிந்து கொண்டே இருக்கும் சடலங்கள். அதனாலதான் ஓயாமெரி சுடுகாடு என அழைக்கப்படுகிறது. அங்கே முன்வாயில் புறத்தில் ஒரு கோவில் உண்டு. பொய் பேசாத மன்னன் ஹரிச்சந்திரன் அவரின் மிகப்பெரிய சிலை அங்கே பலர் சென்று வழிபாடு செய்து வருகிறார்கள். பிணம் எரிய மந்திரம் உச்சரிக்க சிவந்த கண்களுடன் தாலியை கையில் எடுத்தான் துர்கா. துர்கா கழுத்தில் கட்டுவதற்கு அங்கே வந்தான். மந்திரவாதி, இந்த தாலியை என் கழுத்துல கட்டுற? நான் உன் மக போலத்தான? வாயை திறந்து கேட்டாள் துர்கா. அந்த காடை அதிரும்படியான சிரிப்பை சிரித்தான் மந்திரவாதி. அவன் சிரிப்பொலியால் தூங்கிய பட்சிகளும் தூங்காத ஆவிகளும் பேய்களும் கூட நடுநடுங்கி சடசடவென பறந்தன. சற்று நேரத்தில் எங்கும் நிசப்தம். தீ மட்டும் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. வெளியில் காலடி சத்தம், மிக மெல்லிய சத்தம். யாரு? சிவாவும் சிந்துவும் வந்து இறங்கும் போது மணி காலை 11 ஆகிவிட்டது. வீட்டில் பெரிய கேட் உள்புறம் தாளிடாமல் சும்மா சாத்தி இருக்க தள்ளி திறந்து கொண்டு இருவரும் உள்ளே நுழைந்தனர். இதை கண்ட எதிர் வீட்டு பெரியவர் ஒருவர், தம்பி, நீங்க யாரு? நிர்மலா வீட்டுக்கு சொந்தக்காரங்களா என்றார். ஆமா அங்கிள் என்றார். நீங்க அந்த பொண்ணு சாவுக்கு வரல, அதான் புதுசா இருக்கீங்களேன்னு கேட்டேன். ஆனா காலையில இருந்து யாருமே எழுந்து வெளியில வரல. போய் பார்க்கவும் கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால சீக்கிரம் போய் என்னன்னு பாருங்க என்றார். அப்படியா என்றவன், நீங்களும் வாங்க என்றபடி உள்ளே சென்றார். ஆளுக்கு ஒரு பக்கமாக தூங்கியபடி இருந்தனர். வியப்பாக இருந்தது சிவாவுக்கு. சம்திங் ராங் அங்கிள் என்றவன் ஒவ்வொருவராக எழுப்ப யாருமே கண்விழிக்காமல் போக சிந்து தண்ணீர் தெளித்தாள் முகத்தில். சட்டென்ற நிலைமையை புரிந்து கொள்ள முடியாமல் எழுந்து உட்கார்ந்தனர். மாமாவுக்கு கால் இரண்டும் ஆபரேஷன் ஆகியிருப்பதால் கட்டிலில் எழுந்து அமரச் செய்தவனை அப்படியே அணைத்துக் கொண்டார். சிவா, என் மருமகனே, வந்துட்டியா? எங்களை காப்பாத்து சாமி. இங்க என்னென்னமோ நடக்குதுப்பா. சிவா, நான் உனக்கு செஞ்ச துரோகம், சொத்துக்கள் எல்லாத்தையும் அபகரிச்சது தப்பு. இந்த துரோகத்துக்கு தண்டனை அருமை மகளை இழந்து காலு ரெண்டையும் இழந்து இதோ பாரு உன் அத்தைய சித்தப்பிரம படைச்சு பொம்மையாட்டம் உசுரோட இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. ஐயோ இறைவா! அரட்டினார், கதறினார், தவித்தார். அதற்குள் தெருவிலிருந்து இன்னும் சிலர் வந்துவிட அனைவரும் கண்ணீர் வடித்தனர். அந்த காலகட்டத்தில் நகரத்தில் தான் நாம் செய்யும் தவறுகளுக்கும் துரோகங்களுக்கும் தண்டனை உண்டு. ஆனால் இன்றளவில் துரோகம் தவறுகளுக்கே உடனுக்குடன் தண்டனை. சிவா சுதாரித்து கொண்டு அனைவருக்கும் காஃபி போட சொன்னான் சிந்துவிடம். அவள் தனியாக சமையலறை செல்ல தயங்கி நிற்க துர்காவின் அம்மா சரசு எழுந்து சென்றார். முதல்ல என்ன நடந்துச்சு சொல்லுங்க என்றான். நேற்றைய தினம் எப்பவும் போல சாப்பிட்டுட்டு படுக்கலாம்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கேயோ வெளியிட போயிட்டு வந்த துர்காவோட அப்பா சடகோபன் எதையோ சாமி பிரசாதம்னு கருப்புமைய நெத்தியில தடவுனா. அவ்வளவுதான் தெரியும். நீ வந்துதான் முழிச்சிருக்கோம். அம்மா, துர்கா எங்க? சடகோபன் எங்க என கேட்க அனைவரும் திடுக்கிட்டு பார்த்தனர். எல்லோரும் தேடிக்கொண்டிருக்க எங்கும் இல்லை. அதே நேரம் பக்கத்து வீட்டில் இருந்த சுந்தரம் வந்து இரவுல இருந்து என் மக சதீஷ காணல என்று சொல்லி பதறினார். எதுவும் எனக்கில்ல என்பது போல நிம்மியின் தாய் சுவற்றில் சாய்ந்து கொண்டு நிம்மியிடம் பேசிக்கொண்டே இருந்தான். நிலைமையை புரிந்து கொண்ட சிவா சதீஷ் தந்தையுடன் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி சென்றான். சடகோபனை வெறிகொண்ட மட்டும் துரத்தி துரத்தி கடித்தது கருணாய். ஓலமிட்டு ஓடினான். திரும்ப திரும்ப துரத்தியது. இவ்வளவையும் வேடிக்கை பார்த்து ஆக்ரோஷமாக தாண்டவம் ஆடிக்கொண்டு சிரிக்கிறாள் நம்ம கதாநாயகி ஆவியான நிம்மி. யாரு எப்படி தவறு செஞ்சிருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவிர நாம செஞ்சது தவறான செயல்தான். இனி இப்படி செஞ்சா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஆணோ பொண்ணோ ஹரிச்சந்திர மகாபிரபுவை ஓயாமேரியில போய் வணங்கி இனி என் வாழ்க்கையில பொய் சொல்ல மாட்டேன்னு முடிவு பண்ணி வணங்கிட்டு வந்தா வாழ்வு வளமா மாறி நிம்மதி கிடைச்சிடும். அதே போல பெண்கள் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வர்றதா கலங்கி நிக்க வேணாம். குடும்ப கஷ்டம் தீர குலசாமி தெரியாதவங்க சிவரோட மனைவி காளிதேவியை வணங்கணும். மந்திரவாதி வணங்கி ஹோமத்தீயை வளர்ப்பதும் காளிக்காக தான். துர்கா என்ற அவளை பெண் ஆபத்தில் தவிக்கிறாளே, காளி தேவதையை அழைக்கிறாளே, காப்பாளா தேவி காளி. நிம்மியாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அங்கே மந்திரம் சொல்லி கட்டப்பட்ட கெட்ட சக்திகள் மந்திரவாதிக்கு துணைக்கு நின்றன. கருத்த நாயுடன் போராடி சோர்ந்து போனான் துர்காவின் தந்தை. பார்த்து சிரித்த நிம்மி, காப்பாத்து தாயே என கையேந்தி நின்றாள் காளி தேவி கோவில் வாசலில். என்னை காக்கவில்லை தாயே, என் என்னையும் கைவிட்டது போல என் தோளையும் கைவிட்டுடாத தாயே என்று அழுது தொழுது தவித்து நின்றாள். காளி தேவி புன்னகை மாறாமல் பார்த்தாள். துர்காவின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டானா? தெய்வம் கெட்டவனுக்கு துணை நிற்குமா? நிம்மியின் கண்ணீர் காற்றில் கலந்து கரையாத மனத்தையும் கரைத்தது. பகுதி 7.
நிம்மியை பார்க்க அங்கே சடகோபனை துவம்சம் செய்தார் பைரவர். ஆமாம், அந்த கருத்த நாய் வேட்டையாடியதை கண்டு ஆனந்தம் மகா அடுத்த நடவடிக்கையாக மாந்திரிகனை காண புறப்பட்டாள். மாந்திரிகன், இருளன், மந்திரவாதி காளியை வணங்கி ஹோமத்தியை வளர்த்திருப்பது வணங்கிவிட்ட துர்காவுக்கு தாலி கட்ட முயன்ற போது அசையாமல் நின்றாள் துர்கா. சிவாவும் சதீஷை காணாமல் அவன் தந்தையும் காவல் நிலையம் செல்ல, அங்கே யார் நீங்க? நிர்மலா ஆக்ஷன் கேஸ். ஓ அதுவா? என்ன செய்ய சொல்றீங்க? அந்த டிரைவரை லாக்அப்ல வச்சிருந்தோம். கோர்ட்ல ஒப்படைக்கலாம்னு ஒரு நாள் ராத்திரி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள நெஞ்சு வலின்னு கத்திருக்கான். தண்ணி ஒரு மடக்கு உள்ள போறதுக்குள்ள உசுறு போயிடுச்சு. டாக்டர் ஹார்ட் அட்டாக்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. சரி, வீட்டுக்கு வந்து தகவல் சொல்லலாம்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அப்படிங்களா? சரி, ஆனா இப்போ புது பிரச்சனை. என்ன சொல்லுங்க? ரைட்டர், அவங்க சொல்றத அப்படியே எழுதி வாங்குங்க. விவரம் சொன்னான். சரி, நீங்க முன்னாடி போங்க, நாங்க எங்க ஜீப்ல வர்றோம் என்று 2 கான்ஸ்டபிள்களுடன் புறப்பட்டார் எஸ்ஐ ராஜகணபதி. வீட்டுல விசாரிச்சிருவோம் முதல்ல என்றார். மோப்ப நாயுடன் வந்திருந்தார்கள். அந்த வீட்டில் ஒரு பெண் ஆக்சிடென்ட் ஆகி கோர விபத்தில் இருந்து அடுத்த இன்னொரு பெண் காணவில்லை என்ற பதட்டம் அனைவர் முகத்திலும். இது போதவில்லை என்று பக்கத்து வீட்டு சதீஷ் காணவில்லை. போலீசுக்கு சவாலாக இருந்தது. அதன் காரணமாகவே மோப்ப நாயுடன் சென்றார்கள். அந்த நாய் நேராக வீட்டையும் துர்காவின் துணிகளையும் மோப்பம் பிடித்துவிட்டு நேராக மயானத்திற்கு ஓடியது. அங்கே மிக கோரமான முறையில் நாய்கள் கூட்டமாக குதறி போட்டது போல் விகாரமாக செத்து கிடந்தான் துர்காவின் தந்தை சடகோபன். அனைவரும் ஆச்சரியமாக பார்த்துவிட்டு பிணம் புதைக்கும் வெட்டியானிடம் விசாரிக்க, இவர் எதுக்கு இங்க வந்தாருன்னு தெரியாதுங்க. இங்க ராவுல நிறைய நாய் கூட்டமா சுத்துங்க. நேத்து நான் அசதியில தூங்கிட்டேனுங்க ஐயா என்றான். சரி என திரும்ப மோப்ப நாய் மந்திரவாதியின் வீட்டை நோக்கி வேகமாக ஓடியது. அந்த காடுகளில் புகுந்து பின்னாலேயே சென்றனர். இரவு நடந்த நிகழ்வு தாலி கட்ட முன்வந்த உடனே அங்கு வேறு இருவிழிகள் பார்த்து கொண்டிருந்தன. அது நம் சதீஷ் தான். அனைத்தும் ஆரம்பம் முதல் கண்காணித்தவன், சடகோபனை பின்தொடர்ந்தவன். கையில் ஒரு உருட்டுக்கட்டையை ஓங்க அதை பார்த்த நிம்மி அவன் காதருகே சென்று, சதீஷ், கட்டையை கீழே போட்டுட்டு நில்லு, நடக்கிறத பாரு என உத்தரவிட அவன் நிம்மி என உணர்ந்தான். உறைந்து போய் நின்றான். மந்திரவாதியின் குடிலுக்குள் நிம்மியால் நுழைய முடியாதபடி மந்திரக்கட்டு போட்டிருந்தான். என்ன செய்வா நிம்மி? காளிய மனதுல துதிச்சு வாய் திறந்து வேகமா காத்த ஊதுனா. மந்திரவாதியோட குடிலுக்குள்ள பலமான காத்து போன்ற சுழல் வீச்சு. மந்திரவாதியை தாக்க அவன் கையில் இருந்த தாலியுடன் தடுமாறி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த ஹோமத்தீயில் விழுந்தான். அவன் விழ, ஓடு துர்கா, துர்காவை அழைச்சிட்டு ஓடு என மீண்டும் நிம்மியிடம் கர்ஜனை சதீஷின் காதருகே கேட்க, சாவி கொடுத்தவன் போல ஒரே எட்டில் துர்காவின் கையை பிடித்து கொண்டு ஓடத் துவங்கினான். விழுந்த மந்திரவாதியை பார்த்து ஆக்ரோஷமாக சிரித்தாள் நிம்மி. அவள் சிரிப்பு இருளை கிழித்து கொண்டு எங்கும் எதிரொலிக்க, காளியின் உதடுகளில் புன்னகை துவம்சம் செய்துவிட்டு வருகிறாள் கோவிலை நோக்கி நிம்மி. ஓடி வந்த சதீஷ், துர்கா இருவரும் ஓரிடத்தில் நிற்க அது கோவில் என தெரிகிறது. காலை 3 மணி ஆகிவிட அந்த கோவிலின் பூசாரி கோவிலை திறக்க இவர்களை பார்க்கிறார். இந்த நேரத்துல வயசு பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கியே தம்பி, யார் நீ என கேட்க, இப்போ ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனாங்களே நிர்மலா, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு. சுந்தரம் என் அப்பா. துர்காவை அவங்க அப்பாவே மந்திரவாதி பேச்சை கேட்டு சுடுகாட்டுக்கு அழைச்சிட்டு போறத பார்த்தேன். அதனால நானும் போனேன் காப்பாத்தலாம்னு. சுருக்கமாக அனைத்தும் சதீஷ் சொல்ல கேட்ட பூசாரி, சுந்தரையா மகனா நீ? சரி தம்பி, மயானத்துல இருந்து நேரா வர்றதால கோவில் கிணத்துல 3 வாளி தண்ணி இறைச்சு அந்த பொண்ணு தலையிலையும் ஊத்தி நீயும் ஊத்திக்கோ, சன்னதிக்கு வா, பிரம்ம முகூர்த்தம் பூஜை செய்யத்தான் வந்த, நீங்களும் கலந்துக்கலாம் என்றார். சரி என துர்காவுக்கு நீர் ஊற்றி அவனும் ஊற்றிக்கொண்டு சன்னதிக்கு வந்தான். சாமி, இவ பேசவே மாட்டேன்றா என சொல்ல பூசாரி அமைதியாக இரு என சைகை செய்தார். பூஜை முடிந்த அபிஷேக நீரை வேகமாக துர்காவின் முகத்தில் அடிக்க சுய உணர்வு பெற்றாள் துர்கா. அவளையும் சதீஷையும் பூஜை முடித்து அருகில் உள்ள தனது வீட்டில் கொண்டு போய் விட்டு, ஓய்வெடுங்க, விடிஞ்சதும் உங்களோட வீட்டுக்கு தகவல் அனுப்புறேன் என்றார். பூசாரி ஐயாவின் மனைவி இருந்தபடியால் துர்கா அவர்களுடன் சதீஷ் வெளியிலும் படுக்க விடிந்ததே தெரியாமல் நிம்மதியாக உறங்கினார்கள். சிவா போலீஸ் பின்தொடர மோப்பனாய் மந்திரவாதி குடிலை நோக்கி செல்ல, மந்திரவாதி இருளன் ஹோமத்தீயில் வெந்தும் வேகாமலும் மேலே வந்து முடங்கி கிடக்க ஒரு பக்கம் எரிந்து கொண்டிருந்தது. உடனே ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் வரவழைக்கப்பட்டது. இருளன் இன்னும் இருளாகி கிடந்தான் உயிருடன். அவனை ஆம்புலன்ஸ் எடுத்துச் செல்ல தீயை அணைத்துவிட்டு அனைவரும் கிளம்ப திரும்பவும் மோப்பனாய் ஓடிய திசையில் நடந்தனர். நேராக கோவிலில் சென்று நின்றது மோப்பனாய். அதற்குள் நன்கு விடிந்துவிட அக்கம் பக்கத்தவர்கள் கூடிவிட்டனர். போலீஸை கண்டதும் பூசாரி தன் நடந்த விவரங்களை சொல்லி தன் வீட்டுக்கு அழைத்து போனார். பூசாரியின் மனைவி கொடுத்த நைட்டியுடன் துர்காவும் பூசாரியின் வேட்டியில் சதீஷும் அமர்ந்திருக்க,
பார்த்ததும் தான் சிவாவுக்கு சதீஷ் அப்பாவுக்கும் உயிரே வந்தது. நிம்மதி பெருமூச்சை விட்டனர். தங்கள் கிணற்றில் இரவு குளித்தால் உடைகளை ஈரமாக இருந்த காரணத்தால் பூசாரியின் மனைவி கொடுத்த உடைகளை மாற்றிக்கொண்டு உறங்கினர். இருவரும் பூசாரிக்கும் அவர் மனைவிக்கும் நன்றியை சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். இனி எனக்கென்ன வேலை என நினைத்தால் வருத்தம் வர அழுகை வந்தது. விம்மி அழுதாள் நிம்மி. அப்படியே கோவில் எதிரே நின்று தவித்தாள். கண்ணுற்ற காளிதேவி மகளே, உன் வாதம் முடிந்தது. பேச முடியாமல் தவித்தாள் நிம்மி. மகளே, வருந்தாதே. உன் தந்தையோட பாப காரியமாக தான் உன்னோட உயிர் போக காரணமாயிடுச்சு. அதையெல்லாம் விடு. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு மறுபிறவி வேணுமா? சிவாவுக்கு மனைவியாக போறியா இல்லை மகளாக போறியா? காளிதேவி அசரீரியாக கேட்க காதில் வாங்கிய நம் நாயகி நிம்மி கேள்வி புரிய ஆனந்த கண்ணீரை அர்ப்பணித்தாள். தேவியின் பாத கமலங்களில் இன்னொரு உயிர்ப்பலி வேண்டாம், நான் சிவாவோட மகளாகிறேன் என்றாள். அப்படியே மண்டியிட்டு காற்றாய் தொழுதாள், அழுதாள், கை கூப்பினாள். அடுத்த பிறவியில் சிவாவின் மகளாக பிறப்பாய். இந்த ஜென்ம நினைவுகள் இருக்காது, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் நீண்ட ஆயுளுடன் இருப்பாய். என் பக்தையாக இருப்பாய். உன் திருமணத்திற்கு, அதாவது இந்த பிறவியின் ஞாபகம் வரும். அப்பொழுதும் உனக்கு ஒரு கடமையை தருவேன் நான். புனிதமாக தெய்வீகமானவளாக நீண்ட ஆயுளுடன் வாழ்வாயாக என ஆசி கூறி அப்படியே அமர்ந்து கொள்ள சொல்லி தன் மேனியில் அலங்கரித்த மலரொன்றை எடுத்து நிம்மியின் மீது வீச அவள் புஷ்பம் பட்டு ஒன்றை புள்ளியாய் கரைந்து மறைந்தாள். எல்லாம் முடிந்துவிட்டு வீட்டுக்கு சென்ற சிவாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சிந்து மயக்கமாகிவிட டாக்டர் அம்மா வந்து செக் பண்ணி சிந்து கர்ப்பம் தரித்திருப்பதாக சொல்ல சந்தோஷ அதிர்ச்சியுற்றான் சிவா. அதன் பிறகு பக்கத்து வீட்டு சதீஷ் சிவாவுக்கு உற்ற நண்பனானான். ஒரு நல்ல நாளில் அதே பெரிய பங்களாவின் அருகிலேயே நிம்மியின் சிலை செதுக்கப்பட்டு சிறிய கோவில் கட்டப்பட்டது. அந்த ஊர் அல்லாத அனைத்து ஊர் மக்களும் நிர்மலா தேவியை தரிசித்தனர். சிறந்த மருத்துவர் மூலம் நிர்மலாவின் தாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்தார். நிம்மி அப்பாவுக்கும் சிறந்த எலும்பு மருத்துவர் மருத்துவமனையில் கால் செயற்கையாக பொருத்தப்பட்டு நடக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு நாள் சிவாவும் சதீஷும் பேசிக் கொண்டிருக்க, நான் துர்காவை திருமணம் பண்ணிக்கிற விரும்புகிறேன் என்று சொல்ல, சதீஷ் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி நிர்மலாவோட உடல் அந்த குழிக்குள்ள இல்லாம போனது என சிவா கேட்க, என் திருமணத்துக்கு அனுமதி வாங்குங்க சொல்றேன் என்றான் சதீஷ். பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து நல்ல நாளில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. சதீஷ் துர்காவின் திருமணத்தன்று வந்திருந்த நண்பர்கள் 4 பேரை அருகே அழைத்த சிவாவுக்கு அறிமுகப்படுத்தினான். தேவா, முஸ்தபா, ஆண்டனி, கணேஷ் 4 இவர்கள் என்னோட நெருங்கிய நண்பர்கள். நிர்மலாவோட உடலை புதைச்ச இடத்துல இருந்து மாற்றி வேற இடத்துல புதைக்க உதவுனவங்க. தேவா இந்து, முஸ்தபா முஸ்லிம் நண்பன், ஆண்டனி கிறிஸ்துவ நண்பன், கணேஷ் இந்து. இப்படி மதம் பேதம் பார்க்காம எனக்கு ஆபத்துன்னு சொன்னதும் உதவி பண்ணாங்க என்று சொல்லி அறிமுகப்படுத்தினான். சிவாவுக்கு நல்ல விதமாக திருமணமும் முடிந்தது. நிர்மலா இறந்து விட்டதாக நினைத்து கோவில் கட்டினாலும் அந்த கோவிலில் குடிகொண்டுள்ள தெய்வம் நம் காளி தேவிதான். சிவாவுக்கும் சதீஷுக்கும் மட்டும் தெரியும் நிர்மலா குழந்தையாக பிறந்துள்ளாள் என்பது. குழந்தை மிக அழகாக வளர்ந்தாள். அழகிய அந்த மிக பெரிய பங்களாவில் அனைவரும் கூட்டு குடும்பமாக மிக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். குட்டி